ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே சரியா 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள இந்த வேலை எல்லாமே முடிச்சிருவாங்க. எங்க மாமியார் மாடு வளர்க்குறாங்க. அங்கிருந்து கொஞ்சம் சாணம் எடுத்துட்டு வந்து நல்லா கரைச்சி வாசல்ல தெளிச்சிருவாங்க. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாசல்ல தண்ணியே தெளிக்க மாட்டாங்க. சாணம் கரைச்சி போட்டாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். சில பேர்கிட்ட மாடு இருக்காது, இருந்தாலும் பக்கத்துல எங்கேயாவது மாடு கட்டி இருந்துச்சுன்னா அந்த சாணம் எடுத்துட்டு வந்து அதை முன்கூட்டியே தயார் பண்ணி வீட்டுல வச்சுப்பாங்க. அது என்னவோ தெரியாது, அந்த வாசல்ல சாணம் கரைச்சி போட்டே ஆகணும். சில சூழ்நிலைக்கு எங்க மாமியார் மாடு வித்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயாவது போய் சாணம் எடுத்துட்டு வந்து கரைச்சு போட்டே தீருவாங்க. அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு எல்லாருக்கும். அதே பழக்கம் எனக்கும் வந்துருச்சு. அப்படி இருந்தாதான் எனக்கும் திருப்தியா இருக்கும். காலையிலே கோழிக்கும் அரிசி போட்டுருவேன். போட்டுட்டு அவங்க குடிக்கிறதுக்காக தண்ணி மொண்டு வச்சிருவேன். ஏற்கனவே வீடியோல போட்டிருப்பேன் கொடியாடு ஒண்ணு இருக்குன்னு. அந்த ஆடு செனையா வேற இருக்கு. அதனால அவங்களுக்கு காலையில ஏஞ்ச உடனே வெறும் வயிறா போடக்கூடாதுன்னு வேப்பிலைன்னா நல்லா விரும்பி சாப்பிடும். அதை ஃபர்ஸ்ட் போட்டுருவேன் சாப்பிட்றதுக்கு. இந்த வெளி வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செய்யணும். எங்க மாமியார் நேத்தி பீர்க்கங்காய் கொடுத்துருந்தாங்க. அதை போட்டு சட்னி செஞ்சுட்டேன். உண்மையா சொல்றேன், பீர்க்கங்காய் இருக்கிறதே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா என் வீட்டுக்காரோடைய சின்னம்மா அவங்க மல்லாட்டை கொண்டை போட்டு அதுல கொஞ்சம் மல்லாட்டை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நல்ல பயிர் சூப்பரா இருந்ததுங்க. நல்ல பெரிய பெரிய பயிரா இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. இப்போ நான் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பெரிய காடு மாதிரி இருந்திருக்கு. இப்போ பக்கத்துல வீடு நிறைய வந்துருச்சு. ஆனா எங்க மாமியார்லாம் இருந்தப்போ பக்கத்துலலாம் வீடே இருக்காதான், இருட்டா இருக்கும். அப்ப லைட் வெளிச்சமே கிடையாது. எங்க மாமியார் வீடு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போவுமே எங்க அம்மா வீட்டுல என் தங்கச்சில இருந்து அம்மா வரைக்கும் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காட்டுல போய் நீ எப்படிதான் இருக்கியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கே இப்படி சொன்னா அப்ப எங்க மாமியார் வாழ்ந்ததெல்லாம் காடோ மலையோ, நிம்மதி இருந்தா எங்க வேணாலும் இருக்கலாம்.